சாரி, இன்டர்நெட் காலி ஆயிடுச்சு. ஸோ நம்ம யாரையும் போற்றாம இந்த பாட்டை பாடி ஆராதிக்கலாம். So we can, with rejoicing and with belief, will worship the Lord. Many will say that I'm being saved from many years. Keeping it aside, with belief, with rejoicing, will sing and worship the Lord. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இதன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இதன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, பழைய ரொம்ப வருஷமா பாடி வந்து கொண்டிருக்கிற பாட்டு.
Blessed assurance, Jesus is mine. ஏசப்பா யாருடையவங்க? நம்மளுடையவங்க. ஜீசஸ் இஸ் மைன். உங்களுக்கும் தான், ஆனா என்னுடைய வாழ்க்கையில அவர் என்னதான் இருக்கணும். In this blessed assurance, the song, blessed assurance, Jesus is mine. In our own experience in our life, we will say Jesus is mine. When your father and mother says this is my daddy and my mom, we will proudly say with a happiness, will say Jesus is mine. எங்க வீட்டுல நானும் தங்கச்சியா இருக்கோம், இருந்தாலும் அப்பா அம்மா எங்க அப்பா சின்ன வயசுல சண்டை போட்டுப்போம். In our home, me and my sister is there. Every time we say my mommy, my daddy. உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட போன்னு சொல்ல மாட்டேன், எங்க மம்மி கூப்பிடுறாங்கன்னா இவகிட்டயே நான் சொல்லுவேன். All the time will not say your dad has called, your mom has called. Will not say my mummy is calling, my dad is calling. Will say like that only. So நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏசப்பாவை அஷூரன்ஸ் இருக்கணும். ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில ரட்சகரா இருக்கிறாரு, நம்மளுக்கு அஷூரன்ஸ் இருக்கணும். அஷூரன்ஸ்னா ஒரு தீர்மானமான முடிவு இருக்கணும். We should be having the assurance that in my life my Jesus is there for me. அவர் தான் நம்மளுக்கு உயிர் கொடுத்து நம்மளை ரட்சித்த தேவனார். The God who gave his own life for us to save us. எல்லாருமே இந்த நம்மலாம் இங்க இருக்கவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் இப்ப பார்த்து கொண்டு இருக்கவங்க எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான் தோணுது. Mostly in this group, whoever is viewing this live, almost everyone will be Christians. ஏசப்பா நம்மளுக்காக உயிர் கொடுத்தார், உயிர் கொடுத்தார், உயிர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். Everyone will be saying God gave his life, God gave his life. உயிர் தெளிந்தாருன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். God is risen. உங்க வாழ்க்கையில ஏசப்பா உங்களுடைய பாவ ஜீவியத்திலிருந்து மீட்க கர்த்தருடைய உயிரை உங்களுக்கு இருக்கா? அந்த வாழ்க்கை இல்லைன்னா அது நீங்க எவ்வளவுதான் நீங்க வரவங்களுக்கு சொன்னாலே அது வேஸ்ட் தான். God has given his own life. Have you experienced it? If it is not experienced in your life, it is waste only. If you have not allowed God to change your dead sins, and you haven't died for your sins, and if you are not alive in holiness, whatever you are doing, everything is waste. ஆண்டவருக்கு உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிற சான்ஸ் நீங்க தராம இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜீவன் எல்லாமே வேஸ்ட் தான். Paul says that every day he dies and every day he's been crucified. பவுல் சொல்றாரு, அனுதினமும் நான் என்னுடைய பாவத்துக்காக செத்து நானு சிலுவையில அழியப்படுறேன். And we also need to take up our cross and follow the Christ. நம்ம கூட நம்மளுடைய cross எடுத்து ஏசப்பாவை ஃபாலோ பண்ணணும். We have to follow Christ. So நம்ம ஏசப்பாவை ஃபாலோ பண்றதுக்காக நம்ம தின நித்தியமும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஆனா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. Now we are great thing, we don't even read a chapter a day. We have so much of trials to complete our jobs. ஏசப்பாவுடைய சாப்டர் வார்த்தையை படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கிறவங்க அதுக்குள்ள இருக்கிறது ஒபே பண்ணி அதுல நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டப்படணும். How much difficulty we have to read a chapter per day, but still how much tough it will be to take that word and put forth in our life and experience it. Sunday class பசங்க ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் படிக்கணும்னு Sunday class teachers சொல்லி தராங்க. Sunday class teachers teach the Sunday class children to read one chapter per day. பெரியவங்க நம்ம எவ்வளவு வார்த்தை படிக்கணும்? We are elder than them. How many chapters should we read? ஜோஷுவா சொல்றாங்க, நம்ம உட்காரும் போதும் எழுந்திக்கும் போதும் நிற்கும் போதும் நடக்கும் போதும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கணும்னுட்டு சொல்லி தராங்க. Joshua teaches us whenever we sit, we stand, we walk, whatever we do, we have to meditate on the word of God. அதனால நம்ம ஏசப்பாவை ஆராதிக்கிறோம். இன்னைக்குல என்ன தீர்மானம் எடுத்துக்கோங்க. From today have a decision. நான் ஏசப்பாவுடைய வார்த்தையிலே நான் தியானித்து கொண்டே இருப்பேன் என்று. Every time I will meditate on the word of God. பாடலாம். இங்கிலீஷ் பாட்டா இருக்கிறதுனால கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நாங்க மெதுவாவே பாடுறோம். We'll sing English song. It will be available in the Google also, the lyrics. Now we'll sing slowly. You can catch up with the words. Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste
born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Perfect submission, perfect delight, visions of rapture now burst on my sight. Angels descending, bring from above echoes of mercy, whispers of love. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior. Perfect submission, all it at rest. I and my Savior am happy and blessed, watching and waiting, looking above, filled with His goodness, lost in His love. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. ஸோ நம்ம ஏசப்பா இந்த நாளில் இந்த ஆராதிக்கிறதுக்காக கொடுத்த தருணத்துக்காக நம்ம துதிக்கலாம். ஏசப்பா நம்மளுக்கு என்னென்னமோ செஞ்சிருக்காரு. நம்ம அவருக்காக வாழ்ந்து உயிருள்ள நாட்களெல்லாம் அவரை போற்றி பாடிக்கொண்டு அவருடைய கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் அவருடைய சிறுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். அதனால இங்க பார்த்து கொண்டு இருக்க பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும், நாங்கெல்லாம் யோகியத்தையே இல்லாதவங்க, இருந்தாலும் நாங்க சொல்ற அளவுக்கு ஏசப்பா பாலாமுக்கு கழுதை மூலியமாக பேசினாங்க. நாங்களும் ஒரு கழுதை மாதிரி தான். என்ன இந்த மாதிரி சொல்றாங்களே, நல்லா சொல்ல வேணாம். நீங்க என்னது, நீங்க ஏசப்பாக்காக ஜீவிக்கலைன்னா நீங்க இந்த உலகத்துல நீங்க எத்தனை நாள் ஜீவிச்சாலும் அது வீணாதான் போகும். So let us bow down right now. So let us thank God. Without doing anything to God, we are worthless and waste. God can speak even through the donkey. God opened the mouth of donkey because he wanted to speak with the God's man Balaam. So we are not worthless. So we request you to live in God. We have seen many comments, but we really don't know to read Tamil. So by the grace of the God, we are speaking here. So we'll try to analyze what you have commented, but let us know if there is any mistakes that we have done. Please comment it below. And also let us thank God, and let's worship Him once again with a small Pallavi and Sharanam. That is Stuthiyu Mahima Ganatanike. So it's a Telugu song. If you are not understanding, no, let us learn it and sing it for the last time. I think I'm exceeding the time. I'm sorry for wasting your internet. So let us worship the God for thanking Him for granting us this
session to worship together with one accord. स्तुतियु महिमा घनता नीके युग युगमुల వరకు ఎంతో నమ్మదగిన దేవా ఎంతో నమ్మదగిన దేవా మా దేవుడవై మా కీర్తితివి ఎంతో గొప్ప శుభదినము మా దేవుడవై మా కీర్తితివి ఎంతో గొప్ప శుభదినము మేమందరము ఉత్సాహించి సంతోషించెదము మేమందరము ఉత్సాహించి సంతోషించెదము కొనియాడెదము మరువబడని మేలుల చేసినని కొనియాడెదము మరువబడని మేలుల చేసినని స్తుతియు మహిమా ఘనత నీకే యుగ యుగముల వరకు ఎంతో నమ్మదగిన దేవా ఎంతో నమ్మదగిన దేవా. இன்னைக்கு நாங்க ஒரு வசனத்தை படிச்சோம். அது வந்து கர்த்தர் வந்து எப்பவுமே குற்றப்படுத்துறதுக்கு நினைக்க மாட்டாராம். அதுக்கு அதே மாதிரி அவர் இறக்கம் குணம் உள்ளவரா. இந்த இந்த எங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா ஷேர் பண்ணி ஏதோ தெரியாம பார்த்துட்டு இருந்தாலும் ஃபியூச்சர்ல இந்த லைவ்ல எல்லானாலையும் எப்பனா பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு குட் நியூஸ் என்னன்னா ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஹீ இஸ் கோனா கம் சூன் அண்ட் he is not going to come as a baby, he is going to come as righteous judge. Today we read one today we read one verse that God, our God, Lord Jesus Christ, He is not the God who searches for all our mistakes in our life. He is very kind and very righteous God. He is the God who forgives us. And He is not going to come as a baby again to this world. He is going to come as a King of Kings and righteous judge. அவர் வந்து நீதி தீர்க்க போகிறார். அப்ப வந்து நம்ம செஞ்ச சின்ன பாவமா இருந்தாலும் சின்ன பொய்யா இருந்தாலும் பெரிய பயமா இருந்தாலும் இல்லைன்னா எதுவா இருந்தாலும் பைபிள்ல எழுதிருக்கு பயப்படுகிறவங்க கூட நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லிட்டு when He come and judges, He is going to judge each and everything what all small and big mistake which I have done. In Bible it is written even the people who fear who afraid for each and everything, for them also there is judgment. கொரோனா வைரஸ பார்த்தா யாருன்னா இப்போ சும்மா நார்மலா தும்பல் வந்தாலே பயப்படுறோம். Nowadays due to this corona, if anyone sneeze we get afraid. கடவுள் மேல நம்பிக்கை இல்ல. many people don't have the belief on God. கர்த்தர் மேல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயமே இல்ல. இப்ப நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. People don't have the fear of God. அன்பும் இல்ல. There is no belief, there is no love for God. இப்போ விசுவாசத்துக்கு ரொம்ப போராட்டமாயிடுச்சு. For faith there is war between faith. எங்க அம்மாவே எங்க அப்பா ஒரு 10 வாட்டி தும்னா மாஸ்க் போட்டுக்கோன்றாங்க. My mom and my dad sneeze, she's saying wear the mask. அதனால நம்ம எங்க பார்த்தாலும் நம்பிக்கை இல்லாத ஜீவிதத்துல இருக்கிறோம். Wherever we see people don't have belief. அதனால நம்ம கூட பயபக்தியா கர்த்தரை நீங்க எப்போ போனாலும் ஏசப்பா கிரேஸ்ஃபுல்லா உங்க சின்ஸ் எல்லாம் forgive பண்ணிட்டு உங்களை ஏத்துக்குவாரு. Whenever you go under God's presence, He will forgive you and He will accept you. ஆனா அதுக்கு ஒரு terms and conditions இருக்கு. But there is a terms and conditions. நீங்க செத்து போயிட்டீங்கன்னா இல்ல அவர் மறுபடியும் வந்துட்டாருன்னா உங்களுக்கு அந்த opportunity போய்டும். If you die today or today God comes, you will not get the opportunity. அவர் செகண்ட் வாட்டி வரது பேபியா வர மாட்டாருன்னு சொன்னேன்ல. Second time when God come, he will not come like a baby. வந்துட்டாருன்னா உங்களோட சாப்டர் அன்னையோட க்ளோஸ். அன்னைக்குல இருந்து நீங்க என்னதான் ஏசப்பானாலையும் அவர் வந்து உங்களுக்கு அந்த மீட்பு கிடைக்காது. Today if God come, your chapter will be closed. When you call Lord, you will not get the opportunity. அதனால இருக்கிற வரைக்கும் till you be
நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற ஜீவியத்தை நம்ம ஜீவிக்கணும். Have a God-fearingness in our life and live your ஒபதியா life. கர்த்தருக்கு பயப்பட்டான்னுட்டு இருக்கு. Obadiah has feared the God. It is written in Bible. தாவீது சொல்றான், என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுறது எப்படின்னு சொல்லி தரேன்றாங்க. David says, "Come to me, I will teach you how to fear the God." ராஜா பயந்தாரு. King feared the God. ஒபதியா கவர்னர், அவர் பயந்தாரு. Obadiah as a governor, he feared the God. உங்க பொசிஷன் போஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியல. We don't know what position or in what post you people are, ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். but we should have the fear of God. அதனால நம்ம பயந்து அவருடைய அன்பை நம்ம எடுத்துக்கணும். With fear of God, we have to receive the love of Christ. ஒரு குட்டி பிரேயர் பண்ணலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து வைத்து பிரேயர் பண்ணுங்க. Now we'll do a last final prayer, small prayer. Please be உங்க one accord. வாழ்க்கையில கர்த்தர் உங்களுடைய பாவத்தை நீங்க மேற்கொள்ளாவிட்டால், If you don't overcome your sin, நீங்க இந்த பிரேயர் கண்டிப்பா பண்ணணும். you have to do this prayer now. உங்களுக்கு பயம் போகாம இன்னும் பயம் உக்காண்டே இருக்குன்னா, அப்ப நீங்க இந்த கண்டிப்பா இந்த பிரேயர் பண்ணி ஆகணும். If you have the fear now, really you have to pray now. ஏசப்பாவை பார்க்க போறோம்னு இருக்கணும். இந்த மரணத்துக்கு நம்ம பயப்படக்கூடாது. Have the assurance that you'll see God. Now we should not have the fear of death. அதனால நம்ம இந்த கொடுத்த தருணத்துக்காக ஏசப்பாவை நன்றியோட போற்றி அது பிரேயர்ல சொல்லிட்டு நம்ம அதே மாதிரி உங்களோட பாவ அறிக்கை ஜெபத்தை நம்ம செஞ்சு வைண்ட் அப் பண்ணிடலாம். Now we'll have a prayer for the privilege and opportunity what has God given, and we'll pray and wind up this session. தங்கச்சி தமிழ்ல பிரேயர் பண்ணுவாங்க. நேற்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள நல்ல தருணை மறுபடியுமாக உங்களுடைய பாதப்படியில் வந்து சேர்ந்து ஜபிக்க கொடுத்த நல்ல தருணத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஹிசியா 6 மணில இருந்து இப்போ வரைக்கும் கூட கர்த்தாவே இந்த லைவ் மூலியமா உண்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்த தருணத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த உலகத்துல ஹிசியா இந்த கொரோனா வியாதியால கூட கர்த்தாவே எத்தனையோ பேர் மரணிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு உங்களுடைய ரத்தத்தால கழுவி சுத்திகரப்படுத்தி உங்களுடைய சிறகுகளுக்கு கீழே எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உங்களுடைய கண்ணின் மலிய போல பாதுகாத்து கூட கர்த்தாவே. எந்த விதமான ரோகங்களும் வராதபடி எங்களை பாதுகாத்து கொண்டிரு. நன்றி ராஜா. யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காங்களோ ராஜா அவங்களெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க. யாரெல்லாம் அவங்களுடைய பாவத்தை அறிக்கை இடாத இருக்காங்களோ அவங்கள சந்திங்க கர்த்தாவே. எஸ்யா உங்களுடைய ரத்தத்தினால கல்வி பரிசுத்தப்படுத்தும்படி எஸ்யா உங்களுடைய மகனாக உங்களுடைய மகளாக அவங்கள மாத்தும்படி கெஞ்சி மன்றாடுகிறேன் கர்த்தாவே. அவங்களுடைய வாயினால அவங்களுடைய பாவ அறிக்கையை எஸ்யா அவங்க கிட்ட அவங்க சொல்லி ஒப்படைக்க உதவி செய்வீராக. எஸ்யா நீரோ இறக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன். எஸ்யா நீர் எங்களுடைய பாவத்தை தேடி கண்டுபிடிக்கல ராஜா. ஆனா நீர் 2வது முறை வரும்போது நியாயம் செய்யற தேவனா இருக்கிற ஜட்ஜா இருந்து எங்களை கேள்வி கேட்கும் போது எங்களுடைய பாவத்துக்கு நாங்க எங்க எசப்பா நாங்க போய் மறைஞ்சுக்குவோம். எசப்பா நீரே உள்ள எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச தேவன் ராஜா. உண்மை விட்டு நாங்க எங்க கடல் உள்ள போய் மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு தெரியும் கர்த்தாவே. இப்பொழுதே எங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பிரிவிலேஜ்ல ராஜா நாங்க எங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து எங்களுடைய பாவத்தை விட்டு உமக்காக பரிசுத்த வாழ்வை நாங்க வாழ உதவி செய்வீராக ராஜா. யாருக்கெல்லாம் ரட்சிப்பு இல்லாத இருக்கோ அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்க உதவி செய்வீராக ராஜா. எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்தி இருக்கிற நேரத்தை உங்களுடைய கையில ஒப்பெடுத்து எஸ்யா நீரே காத்துக்கொண்டு வழிநடத்தும்படி கெஞ்சி மன்றாடுகிற கர்த்தாவே. கேட்டதையும் கேட்க மறந்ததையும் கொடுத்தேன் கர்த்தரும் பெறும் என அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாண்டே வேண்டிக் கொள்கிறேன் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே. ஆமென். Praise the Lord. Praise the Lord.